சீனி மரத்தில் உள்ள கிளைகள் அகற்றப்பட வேண்டும். ஏன் அகற்றப்பட வேண்டும் என்றால் தேவனால் ரோஜனப்படும்படிக்காக, அது தூணாக இருக்கும்படிக்காக அதையெல்லாம் அகற்றப்பட வேண்டும் என்பதை பார்த்தோம். அடுத்ததாக சீனி மரம் தூணாக நிற்க அந்த மரத்தை தோல் உரிக்க வேண்டும். மரம் தோல் உரிக்கப்பட வேண்டும். சீனி மரம் தோல் உரிக்கப்பட்டால்தான் அது எந்த மரம் எந்த இடத்திலிருந்து வந்தது என்பது அது வெளிப்படாமல் இருக்கும். எப்படி அந்த மரமானது தோல் உரிக்கப்பட்டதோ இதே போல அந்த வனாந்தரத்தில் இருக்கும்போது இருந்த அந்த மரத்தை ஒட்டியிருந்த அந்த பட்டைகள் எல்லாம் உரிக்கப்பட்ட பிறகுதான் அது ஆசிரிப்பு கூடாரத்துக்குள்ள தூணாக மாறுகிறது. இதே போல முன்பு நம்மிடத்தில் இருந்த பழைய சுவாபங்கள் எல்லாம், முன்பு நம்மிடத்தில் இருந்த பழைய குணங்கள் எல்லாம், தேவனுக்கு பிரியமில்லாத சுவாபங்கள் எல்லாம் அது தோல் உரிக்கப்பட வேண்டும். அப்படி உரிக்கப்பட்டால் மாத்திரமே நம் ஆசிரிப்பு கூடாரத்தில் தூணாக நிற்க முடியும். இந்த வனாந்தரத்தில் இந்த மரமானது தோல் பட்டை உரிக்கப்பட்ட போது அந்த பழைய பட்டைகள் எல்லாம் வெளியே வரும். ஆசிரிப்பு கூடாரத்தில் வந்த போது அந்த பட்டைகள் ஒன்று எங்க இருக்காது, இங்க இருக்காது. அதே போல நம்ம பேர்ல பழைய சுவாபங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகு அதெல்லாம் என்ன செய்யப்பட வேண்டும், தோல் உரிக்கப்பட வேண்டும். அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவார் பாருங்க, அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் அதில் 8ஆம் வசனம் முதல் வாசிங்க. தேவன் மரித்தோரை எழுப்புகிறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறது என்ன? முன்னே நானும். அப்போ முன்னே இருந்த சுவாபத்துக்கும் இப்போது உள்ள சுவாபத்துக்கும் பவுல் அப்போஸ்தலன் ஒரு வித்தியாசத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க. முன்னே நான் எப்படி இருந்தேன், முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துக்கு விரோதமாய். அப்ப தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் முன்னே எனக்குள்ள என்ன செய்கிறது, அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியரிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களின் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகிறேன் நானும் சம்மதித்திருந்தேன். சகல ஜெப ஆணைகளிலும் நான் அவர்களை அநேக தரம் தண்டித்து தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேருக்கு மூக்கவெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்கு போகும்போது மத்தியான வேளையிலே, ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். அப்ப முன்னே இருந்த சவுலுக்கும் அதன் பின்பு இருந்த பவுலுக்கும் என்ன இருக்கு, வித்தியாசங்கள் இருக்கு. இதுதான் தோல் உரிக்கப்பட்டதற்கான அர்த்தம். முன்னே அநேக பரிசுத்தவான்களை சிறையிலே அடைத்தவர், இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு விரோதமாக எவ்வளவோ கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்தவர். அப்படி செய்தவர் இயேசுதான் கிறிஸ்து என்று அநேக ஆலயங்களில் என்ன செய்கிறார், திருஷ்டாந்தப்படுத்துகிறார். அதான் தோல் உரிக்கப்பட்டவனுக்கும் தோல் உரிக்கப்படாதவனுக்கும் உள்ள வித்தியாசங்கள். நீங்க சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. இங்கே ஒரு கூட்டத்தார் சிலுவையில அறையிறாங்க. ஏன் இவங்க சிலுவையில இயேசு அறையிறாங்கன்னு பாருங்க. சங்கீதம் 22:12. அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. அநேகம் காளைகள் என்று சூழ்ந்திருக்கிறது. ஆசாம் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. ஆசாம் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. 13ஆம் வசனம். பீறி கெர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். 16ஆம் வசனம். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. அப்ப இவங்க தோல் உரிக்கப்படாதவங்க, தோல் உரிக்கப்படாதவங்களுடைய சுவாபங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை
இயேசுவை சிலுவையில அறைகிறது. அப்ப நம்மகிட்ட சில சுபாவங்கள் நம்மை மறுபடியும் இயேசுவை சிலுவையில அறைய பண்ணுகிறது. நாம் எந்த அளவுக்கு தோல்விக்கப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இயேசு மறுபடியும் நம்ம என்ன செய்ய வேண்டாம், சிலுவையில அறையப்படாமல் இருக்க முடியும். நம்முடைய சில சுபாவங்கள் இயேசுவை மறுபடியும் சிலுவையில அறைய பண்ணும். சிலுவையில அவரை திரும்பவும் அந்த வேதனையை அவருக்கு நம்ம தான் கொடுப்போம். காரணம் அந்த சுபாவங்கள் என்ன செய்யல, மாறல். இவங்கெல்லாம் ஏன் இயேசுவை சிலுவையில் அறையுறாங்க? இவங்கெல்லாம் என்ன செய்யப்படல, தோல்விக்கப்படல. இன்னும் காளையின் சுபாவம் இருக்கு, பலத்த எழுதின சுபாவம் இருக்கு, சிங்கத்தின் சுபாவம் இருக்கு, நாய்களின் சுபாவம் இருக்கு. இந்த சுபாவங்கள் எல்லாம் இயேசுவை சிலுவையில் அறையும். சில நேரம் நம்மகிட்டையும் தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் இயேசுவை சிலுவையில் என்ன செய்யும், அறைகிறது என்றால் அந்த வேதனையை திரும்ப அவருக்கு நம்ம கொடுப்போம். நம் நிமித்தம் சந்தோஷப்பட வேண்டிய இயேசு நம் நிமித்தம் என்ன செய்கிறார், மறுபடியும் அந்த வேதனையை அனுபவிக்கும். திரும்பவும் நம்ம சிலுவையில் இயேசு திரும்ப சிலுவையில் அறையப்படுகிறோம் என்பதற்கான அர்த்தம் அல்ல. அந்த வேதனை திரும்ப அவருக்கு என்ன செய்கிறது, போகிறது. நம்ம இப்ப நான் ஒரு தப்பு பண்ணே என்னுடைய வேதனை என்ன செய்யும், அவங்களுக்கு போகும். அவங்க என்ன செய்வாங்க, இதே போலதான் ஏசப்பா. நம்ம சில சுவாபங்கள் ஏசப்பா என்ன செய்யுது, அந்த சுவாபங்கள் தோல் உரிக்கப்படும். அப்படி உரிக்கப்பட்டாதான் இது எங்கே இருந்து வந்தது என்பது என்ன செய்யாது, தெரியாது. நூற்றுக்கும் ஒருவனுக்கு என்ன இருந்தது, அவன் மோகத்திய ஸ்திரீதான். ஆனா அவன் சுவாபத்துக்கு இன்னொரு வித்தியாசம் இருக்கு. காரணம் தோல் உரிக்கப்பட்டதற்கும் தோல் உரிக்கப்படாததற்கும் வித்தியாசம். இதுதான் சுவாபத்தில் உள்ள வித்தியாசம். சுவாபங்கள் தோல் உரிக்கப்பட்டது. இவன் இன்னான் என்பது நம்மளாம் சிலருடைய பேச்சை வச்சு இவன் இன்னான்னு கண்டுபிடிக்கும். ஆனா இன்னான் என்பதே தெரியக்கூடாது. நம்ம யாரு என்பதை என்ன செய்யக்கூடாது, முன்ன நம்ம எப்படி இருந்தோமோ முன்ன நம்ம பார்க்கிறவங்களுக்கெல்லாம் வித்தியாசம் இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம எப்படி மாறணும், தோல்விக்கப்பட்டவர்களாக. அதான் கலாத்திய 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறேன். அங்க பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாங்க, தோல்விக்கப்பட்ட அனுபவத்தை. கலாத்திய 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயிரம் பிழைத்திருக்கிறேன். அப்ப தோல் உரிக்கப்படும் போது இனி நம்ம சுவாபம் வந்து எங்க போயிடும், எங்க தோல் உரிச்சோமோ அந்த இடத்துலதான். முன்னே பாரம்பரியத்தின்படி நீங்கள் அனுசரித்து வந்ததுன்னா எங்கதான் இருக்கணும், அதோட முடிஞ்சிருக்கு. நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு, நம்ம கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டாச்சு. முன்னே நம்ம செய்த கிரியைகள் இப்போ எங்க என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. முன்னே பல இடத்துல நம்ம கால வைத்திருப்போம். ஆனா இப்போது அப்படி என்ன செய்யக்கூடாது, உள்குறிக்கப்பட்டதற்கான மாற்றங்கள் இருக்காது. அதனால பவுல் சொல்றார், நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இதான் தோல் உரிக்கப்பட்டதற்கான அர்த்தம். நான் என்பது அதுல பெயர். இன்னும் நான் என்கிற சுவாபம் நம்மகிட்ட இருக்கும். ஆனால் இன்னும் நம்ம சரியாக என்ன செய்யப்படல, தோல் உரிக்கப்படவில்லை. முன்பு சீறி போன பவுல் இப்ப எத்தனை அடி அடித்தாலும் பட்டிருக்கு. அந்த அளவுக்கு சுவாபம் எல்லாம் மாறிவிட்டது. காரணம் என்ன செய்யப்பட்டிருக்கான், தோல் உரிக்கப்பட்ட. இனி நான் அல்ல கிறிஸ்துவே. அடுத்து இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறார். இனி மாம்சத்துல பிழைத்திருக்க கூடாது. இனி பழைய சுவாபங்கள்ல அது உயிர் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த பழைய சுவாபங்கள்ல உயிர் இருந்தா இன்னும் நம்ம என்ன செய்யக்கூடாது, சரியா தோல் உரிக்கப்படாது. இன்னும் அந்த மாம்சத்துல அந்த உயிர் இருக்குன்னா, அந்த சுவாபம் இன்னும் நம்மகிட்ட உயிரோட இருக்குன்னா இன்னும் நம்ம என்ன செய்யப்படல, தோல் உரிக்கப்படல.
அதான் ஒரு இன்னும் நான் மாம்சத்தை விளைந்திருக்கிறதோ என்னிடத்தில் அன்பு வந்து எனக்காக அவரை ஒப்பு கொடுத்து அந்த இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தினாலே நான் என்ன செய்கிறேன், விளைந்திருக்கிறேன். அப்போ முன்னே இருந்த சுவாபத்துக்கும் இப்போது இருக்கிற சுவாபத்துக்கும் என்ன இருக்கு, வித்தியாசங்கள். முன்னே அவன் பரிசையமா இருந்தான், இப்போது ஆரையும் அடையாளம் தெரியாது, அந்த அளவுக்கு மாறி. அப்ப முதல்ல அவர் தூணாக மாறணுமானால் திரையெல்லாம் அகற்றப்பட்ட பிறகு அது என்ன செய்யப்படணும், தோல் உரிக்கப்படணும். தோல் உரிக்கப்பட்ட பிறகுதான் அது தூணாக எங்க கொண்டு வரணும், ஆசிரியப்பு கூடாரத்துக்கு கொண்டு வரணும். இப்ப தூணாக மாறின பிறகு இந்த தூணை உடனே அங்க நடமாட்டாங்க. அதற்கு ஒரு சில ப்ராசஸ் வச்சிருக்கேன். வாசிக்க யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த தூணாக மாறின பிறகு என்ன செய்தார், பிரகாரத்தின் நீளம் 100 முழமும் இருபுறத்து அகலம் 50 முழமும் உயரம் 5 முழமாய் இருப்பதாக அதன் தொங்கல்கள் 27:18 தானே 27ஆம் அதிகாரம் பிரகாரத்தின் நீளம் 100 முழமும் இருபுறத்து அகலம் 50 முழமும் உயரம் 5 முழமாய் இருப்பதாக அதன் தொங்கல்கள் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினால் செய்யப்பட்டு அதன் தூண்களின் பாதங்கள் வெண்கலமாய் இருக்க வேண்டும். அந்த தூண்களுக்கு அவர் என்ன செய்தார்னா பாதங்களை உண்டு பண்ண சொல்றார். தூண்களுக்கு என்ன உண்டு பண்ணணும், ஏன்னா இந்த மண்ணுக்கும் தூணுக்கும் என்ன இருக்கக்கூடாது, ஐக்கியம் இருக்கக்கூடாது. அதுக்காக இந்த மண்ணுக்கும் தூணுக்கும் இடையே ஒரு வெண்கல பாதத்தை உண்டாக்க சொல்றாங்க. இந்த மண்ணுக்கும் தூணுக்கும் ஐக்கியம் இருந்தா இது வேலைனா நிக்காது, டக்குன்னு விளக்கும், நிலைத்திருக்க முடியாது. நிலைத்திருப்பு எதுல இருக்கிறது என்றால் மண்ணுக்கும் தூணுக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த தூணுக்கு அடியில ஒரு வெண்கல பாதத்தை இயேசு வைக்க சொல்றாங்க. அதுதான் பலனை கொடுக்கும். மண்ணு பலனை கொடுக்காது. இந்த மண்ணுக்குரிய ஆசை, மண்ணுக்குரிய சுவாபம் எல்லாம் நம்மளை கிறிஸ்துவுக்காக வைராக்கியமா நிற்கப்பட்டாங்க. அதுக்காக தான் இயேசுவா மண்ணுக்கும் தூணுக்கும் இடையே என்ன கொடுக்க, என்ன வைக்க சொன்னார், வெண்கல பாதங்களை உண்டாக்க சொன்னார். ஏன்னா வெண்கலம் உறுதியான. அதெல்லாம் தாவீது என்ன சொல்லுவோம் பாருங்க, சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 119:25. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்ன மனிதன் என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இந்த ஆத்மாவை எதோடு இருக்கு, மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. மண்ணோடு ஒட்டுனா அந்த மண்ணுக்குரிய சுவாபங்கள் என்ன வரும், இந்த ஆத்மாவோட வரும். அதனால இயேசுவா வெண்கல பாதத்தை உண்டாக்க. வெண்கலம் உறுதியான, வெண்கலம் உறுதியா நிற்க என்ன செய்யும், உதவும். இந்த வெண்கலம் எதுனா, நீங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வெண்கலம் எதை குறிக்கிறது பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை வாசிங்க. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தோம், மனமுறிவடைகிறது. இதெல்லாம் தூணாக நிற்கும்போது இதெல்லாம் வரும். துன்பப்படுத்தப்பட்டோ கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டோ அழிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனம் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து தெரியும். இதுதான் பலன். இயேசுவினுடைய பாடு மரணம் தான் நமக்கு பலன். அதுதான் நம்மளை எந்த சோதனையிலும் நம்மளை உறுதியாக நிற்கப்படணும். அதனால இயேசு சொல்றார், எவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே என்ன செய்யுங்கள், நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா
அவர் நமக்கு முன்பாக எல்லாவற்றையும் சகித்து நமக்கு முன்பாக ஒன்றத்தை முடிச்சிருக்கார். அப்ப நமக்கு சோதனைகள் வரும்போது நம்மளை நிற்க பண்ணுவது எது? இயேசுவினுடைய பாடு மரணம். யோபுக்கு சோதனை அதிகமா வந்தது. ஆனா யோபுட்ட ஒருத்தர் கேட்கும்போது யோபு சொல்றார், என் மீட்பர் அதுதான் அவனை நிற்க பண்ணுச்சு. அதுதான் நமக்கு பலம். இவ்வளவு எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகாமலும் கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகாமலும் கலக்கமடைந்தும் மனம் முடிவடையாமலும் இருக்காங்களே, இதற்கு காரணம் என்னன்னா இந்த வெண்கல பாதம், இயேசுவினுடைய பாதம். அது அனுதினமும் சொல்லுங்க. அப்படி சொல்லணும். அதுதான் நமக்கு பலம். அதுதான் நம்மளை நிலைத்து இருக்க பண்ணும். இல்லையா நம்ம ஈஸியாக செய்வோம், சோர்ந்து போய் விழுந்து. நம்மளை நிற்கப்படுவது எது? இயேசுவினுடைய பாதம். அதனால கிறிஸ்துவினுடைய ஜீவன் எங்களுக்கு விளங்கும்படி நாங்கள் அவருடைய மரணத்தை அனுதினமும் சுமந்தது. அதுதான் பலம். அதனால இவங்கள எப்பவும் நெருக்கப்பட்டு என்ன செய்யல? ஒடுங்கி. கலக்கப்பட்டு என்ன செய்யல? மனம் முடிவடையும். கிறிஸ்துவுக்காக அது வரைக்கும் கடைசியான வரைக்கும் நின்னாங்க. காரணம் அந்த மரணம். அதான் பேசி அதுலதான் நம்ம உறுதியா அஸ்திபாரம். அதான் வெண்கல பாதம். அதனால மோசே வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினார். வெண்கலம் உறுதியா இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தந்த அந்த எண்ணம் எப்பொழுதும் நமக்குள்ளே, எனக்காக மரித்த கர்த்தாவே, எனக்காக நிற்கப்பட்ட இயேசுவே என்கிறதான எண்ணம் அதுதான் நமக்கு எதை கொடுக்கும்? அடுத்து இதுக்கு வெண்கல பாதத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இயேசு அடுத்து என்ன சொல்றார்? யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் கீழே வெண்கல பாதம் மேல என்ன பாருங்க, 17ஆம் வசனத்தை வாசிங்க. சுற்று பிரகாரத்தின் தூண்கள் எல்லாம் வெள்ளியினால் பூண் கட்டப்பட்டிருக்க வேண்டும். மேல வெள்ளியினால பூண் கட்டணும். ஏன்னா அந்த தூணை நிற்பதற்கு இயேசுனுடைய பாடுமரணம் வேணும். ஆனா அந்த தூணை நின்ற பிறகு நான் நிற்கிறேன் என்கிறதான ஒன்று வரக்கூடாது. இது வரைக்கும் நான் கிருபையில நின்றுட்டேன், நான் வரது நின்றுட்டேன், அது நின்று அந்த இதுதான என்ன செய்யக்கூடாது. இதுக்கு மேல என்ன இருக்கணும்? வெள்ளியினால ஒரு குமிழ் இருக்கணும். வெள்ளினா மீட்பு. நமக்கு நம்ம மூலம் இயேசுனுடைய நாமம் மட்டும்தான் உயரணுமே தவிர நம்ம உயரக்கூடாது. நம்ம எங்க எவ்வளவு உறுதியா நின்னாலும், எவ்வளவு வல்லமையா உறுதியா நின்னாலும் நம்ம மூலம் யாருதான் உயர்த்தப்படணும்? இயேசுனுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் உயர்த்தப்படவே. நம்ம உயரவே நம்ம மூலம் யாருதான் உயரணும்? அதுக்குதான் அந்த தூணுக்கு மேல வெள்ளி பூனை கட்ட சொல்றோம். இது நீ இவ்வளவு தூரம் நிக்கலாம், இது ஒரு நாள் அல்ல. ஒரு சுந்தர ஐயா சொன்னாரா, நான் இத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டேயா அப்படின்னு சொன்னான். ஏசப்பா கேட்டாரா, இது நீ கொடுத்தியா, நான் உனக்கு தந்த கிருபையினால நீ கொடுத்தியான்னு கேட்டாரா. அன்னிலிருந்து அவருக்கு புரிஞ்சாரா, எல்லாமே எதனாலதான்? தேவனுடைய கிருபை. அன்னிலிருந்து அவர் கற்றுக்கொள்ள பார்க்கலாம். அப்ப எதுவுமே நம்மால இந்த பேருக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்தனா தேவனுடைய கிருபை இருக்க போய் தான். அப்ப நம்ம மூலம் யாருதான் உயர்த்தப்படணும்? தேவனுடைய நாமம். வேற எதுவுமே நம்ம மூலம் உயர்த்தப்பட. எல்லாரும் பேருடைய யோனை பார்த்தாங்க. இவங்க இவ்வளவு பெரிய அற்புதத்தை செஞ்சுட்டாங்களே, இவங்களை கடவுளா பார்த்தாங்க. பேருடைய யோவான்னு சொல்லுங்க, எங்களால் உண்டாகலே நீங்கள் அடைந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்ன கிடைச்சது? அந்த நாமம் தான் வைக்கணும். நீங்க வாசிங்க அப்போஸ்தலர்
12ஆம் வசனத்தை வாசிங்க. 13-12 வாசிங்க. அப்போஸ்தலர் 3:13-12. குணமாக்கப்பட்ட ஸ்தெப்பானே பேதுருவையும் யோவானையும் பற்றிக் கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எண்ணப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். பேதுரு அதைக் கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? 11ஆம் வசனம் வாசிங்க. 16. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. பேதுருக்கும் யோவானுக்கும் எவ்வளவு கண்ணாமம் கொடுத்திருந்தாலும் அவர்கள் உயர்த்தியது இயேசுவினுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமத்தை அவர்கள் உயர்த்தவில்லை. நமக்கு இயேசு என்னதான் வல்லமை தந்திருந்தாலும் நம்ம மூலம் இயேசுவின் நாமதான் உயர்வுமே தவிர நம்ம என்ன செய்யக்கூடாது? ஜனங்கள் உயர்த்துவாங்க, அவங்க உயர்த்துதாங்கன்னு பார்த்துட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? நம்ம உயர்த்தக்கூடாது. நம்ம மூலம் எதுதான் உயரணும்? இயேசுவினுடைய. அதனாலதான் பவுல் கணேச வாசிக்க கலாத்திய 6:14 வாசிக்க பவுல் என்ன சொல்றாங்க பாருங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நானோ யாரு? தூணாக நிற்கிற நானோ, சத்தியத்துக்காக நிற்கிற நானோ, இயேசுக்காக நிற்கிற நானோ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. ஏன்னா நான் இயேசுவால மீட்கப்பட்டேன். இந்த ரட்சிப்பு இயேசுவால கிடைச்சது, இந்த கிருபை இயேசுவால கிடைச்சது, இந்த வர இயேசுவால கிடைச்சது, எல்லாமே இயேசுவால தான் கிடைச்சது. அதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட நானோ, கிருபை பெற்ற நானோ, தேவனிடத்தில் இரக்கம் பெற்ற நானோ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். அப்ப ரட்சிக்கப்பட்ட நம்ம மூலம் எல்லாம் மேன்மையா உயரணும். இயேசு கிறிஸ்து தான் மேன்மையா உயரணுமே தவிர நம்ம உயரக்கூடாது. அப்ப அடுத்து இப்ப பாதம் வச்சாச்சு, மேல வெள்ளி குமையிலும் வச்சாச்சு. அடுத்து இந்த 60 தூணும் ஒண்ணு போல இருக்கு. இந்த 60 தூணும் ஒண்ணு போல இருக்க வேண்டும். சபையில் உள்ள ஒவ்வொருவரும் ஒரே ஐக்கியமாய் இருக்க வேண்டும். சபையில் உள்ள அத்தனை தூண்களும் இப்ப இந்த 2 தூணும் ஒரே ஐக்கியமா இருக்கும்போது அது எப்படி இருக்கு? சமமா இருக்கு. இது ஒண்ணு உயர்ந்து ஒண்ணு கண்டியா இருந்தா, அதனால பவுல் என்ன சொல்றார்? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க. 1 கொரிந்தியர் 1:10. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவோ, பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதோ ஏக யோசனையோ உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவோ வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்ப இப்படி இருந்தாதான் ஆவியானவருடைய கிரியை அதிகமா இருக்கும். ஒருத்தர் வேறு யோசனையாகவும் ஒருத்தர் இன்னொரு யோசனையாகவும், ஒருத்தர் வேறொரு காரியத்தையும் இன்னொருத்தர் வேறொரு காரியத்தையும் பேசிக்கொண்டு இருந்தால், அந்த மத்தியில பிரிவினைகள் இருந்தால் ஆவியானவர் ஒரு சில இடங்கள்ல தான் கிரியை செய்வார். அங்க 120 பேரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல இருந்தார். அவர்கள் எல்லா பேரும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார்.
அப்ப எங்கே வருமானம் இருக்கோ அங்கேதான் ஆவியானவர் இல்லைன்னா அறுவடையெல்லாம் வெளிப்படும். ஆசிரியப்பு கூடாரத்துல மகிமை வெளிப்பட காரணம் இந்த 60 தூண் எப்படி இருக்கு? ஒரே ஏக ஜோசப். இந்த கேள்வியில பாருங்க, ஒண்ணு பண்ணி எப்படி இருக்கும், எதெல்லாம் நோக்கி இருக்கும், இப்படிதான் இருக்கும். ஆனா நோக்கம் எல்லாம் எங்கேயுமே சிந்திக்காத அர்த்தம் நோக்கம் அந்த இயேசுடைய ரத்தம் தான். அதுக்கு தந்தால் தான் அந்த பரிசுத்தர் 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 என்று சொல்லும் போது ஆலயம் முழுவதும் மகிழ்ச்சியாக அந்த வருமானம். நான் அன்னைக்கு சொல்லணும், நம்ம தெய்வமோடு கூட நெருங்கதான் நமக்கு என்ன வரும்? வருமானம். இந்த பூமியிலிருந்து எந்த அளவுக்கு நமக்கு ஐக்கியம் மேல தள்ள போயிட்டு இருக்கோ, ஐக்கியம் இல்லாம இருந்துட்டு இருக்கோ, அந்த அளவுக்கு தான் வருமானம். அதுதான் டவர். கத்துக்கணும், எனக்கு கத்துறது டவர். இந்த டவர் கீழே இருக்கும்போது ஐக்கியம் இருக்கும்போது எப்படி இருக்கு? இயேசுக்கும் நமக்கும் கேப் அதிகமா இருக்கு. இந்த பூமிக்கும் ஐக்கியம் கூட 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 இயேசுவோடு ஐக்கியம் மேல போக 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 அங்க போய் எப்படி ஆயிடுது? அதான் ஒரு அப்ப இந்த பூமிக்கும் நமக்கு எந்த அளவுக்கு ஐக்கிய சிந்தைகள் எல்லாம் குறையுதோ அந்த அளவுக்கு தான் இயேசப்பாவோடு என்ன உண்டாக முடியும். ஒரு அதான் அவங்க மேல் வீட்டில் ஏறினாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? இருக்கக்கூடாது, மேட்டுக்குள்ள போனாதான் எப்படி ஒன்னா கனெக்ஷன் இருக்கக்கூடாது. பூமிக்கும் நமக்கும் பூமிக்குரிய சிந்தையை வச்சுட்டு இங்க நம்ம ஒன்னஸா இருக்கவே முடியும். அப்படி இருந்தா ஒருமனம் உண்டாகாது, ஆவியானவருடைய கிரிய உண்டாகும். எங்கே ஒருமனம் இருக்கோ அங்கேதான் யாரும் இருப்பாங்க. 2-3 பேர் இருந்தாலும் என் நாமத்தை நிமித்தம் ஒருமனப்பட்டு கூடி இருக்கிறீர்களோ அங்கே நானும் இருப்பேன். அதான் டவர் தான் நமக்கு ஒருமனம். இந்த பூமிக்கும் அந்த டவருக்கு எந்த அளவுக்கு உயரம் கூடுதோ அந்த அளவுக்கு என்ன ஆகும்? வருமானம். இந்த பூமியோடு ஒட்டி இருக்கிற பாகத்தை பாருங்க எப்படி இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு வருமானம் வரவே. இதுக்கும் அந்த பாகத்துக்கு குறைய குறைய ஐக்கியம் குறைய குறையதான் ஒன்ன. அப்ப இப்ப 60 தூண் எப்படி இருக்கணும்? ஆவியானவருக்காக எல்லாரும் உட்கார்ந்திருந்தா எல்லாருக்கும் எதே சிந்ததா இருக்கணும். அப்பதான் ஒன்றை நான் கேட்டேன், நல்ல வேளாமை உமை குறிப்பானதாமே இதற்குமே தவறையில்லாமல் எங்களை உங்களுடைய சந்தையில் கூட்டி சேர்த்த தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கற்றுக்கொண்ட பாடத்துக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இன்னும் அதிகமாக தோல்விக்கப்பட இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை அதிகமாக சுமக்க எங்கள் மூலமுடைய நாமம் மாத்திரம் அடையப்பட இன்னும் அதிகமாய் ஒருவரோடு எங்களுக்கு கிருபையால் இதை கேட்டு ஒவ்வொருவரும் அதை செய்யக்கூடிய கிருபைகளை கொடுத்து நீரே ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மாத்திரம் அடையப்பட இயேசுவின் நாமத்தினால் நமக்கு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்